நீங்க வந்து ஏறி வந்து எனக்கு அடுத்த படம் நீங்க தாங்க அப்படி சொல்ற மாதிரி பார்த்தா ஒரு 10 மார்க் கொஸ்டின் 4 லைன் விட்ட அப்புறம் சார் பேப்பரை கொடுங்க சார் திருப்பி எழுதி தரான்ற மாதிரி. ஐயோ போங்க. இருந்தாலும் பரவாயில்ல, டேரக்டருடைய மனசுல நான் இறங்கிட்டேன். ஆனா பூஜையில பேச போறீங்க. படம் வந்து லான்ச் ஆகும்போது நீங்க பைக்ல தான் என்ட்ரி. ஓகே, பைக்ல என்ட்ரி இங்க இருந்து ஃப்ளைங் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணும். ஓகே, இதுதான் கதை அப்படின்னு ஒரு லைனாக தான் சொன்னார். திருப்பியும் சந்திக்கலாம் அப்படின்னு திருப்பி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ 2-3 நாள் கழிச்சு திருப்பியும் கால் பண்ணி வர முடியுமான்னு கேட்டு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இந்த கதைக்கு, நான் ஃபுல் நரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கதை சொன்னார். அப்புறத்துல இனிப்பு சிறப்பு. அப்ப வலிமை உள்ளதுதான் ஒண்ணு சேரும். நீங்க ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போர் வந்து சமாதானம் ஆகுதுன்னா 2 தளபதி தான் வந்து கை கொடுத்துக்குவானுங்களே ஒழிய போர் வீரர்கள் கை கொடுக்க மாட்டாங்க. அப்ப வலிமை உள்ளது எல்லாமே வாழ்ந்து கொண்டும் அது வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படி லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர். அது ஹண்டர் ஆனல்லே, ஹண்டர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுடைய நடிப்புல, உங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த படத்தினுடைய பூஜையில பேச போறீங்க. படம் வந்து லான்ச் ஆகும்போது நீங்க பைக்ல தான் என்ட்ரி. ஓகே, பைக்ல என்ட்ரி இங்க இருந்து ஃப்ளைங் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணும். ஓகே, தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, எனக்கு இன்னும் பேச தெரியல. திஸ் இஸ் மை 4th தமிழ் மூவி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமோஜின்னு ஒரு வெப் சீரிஸ் அண்ட் 2 is yet to release. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் டீம். சாம் சார் அண்ட் ராம் சார் வந்து கொச்சிக்கு வந்துருச்சு. ஸோ டு நரேட் த ஸ்டோரி. அண்ட் அப்போவே ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எவ்ரி ஒன் ஆன் திஸ் க்ரூ இஸ் ட்ரஸ்டிங் மீ அ லாட். ஸோ அந்த ட்ரஸ்ட் எனக்கு கண்டிப்பாக திரும்பி கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ யூ பீப்புள் ஃபார் கமிங் திஸ். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட அழைப்பு ஏற்று இங்கே வந்ததுக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜை கௌரவப்படுத்துறதுக்காக வந்த அமுல் சார், சிவா சார், அப்புறம் ரமணன் சார், சக்தி சார், உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கு இது 3வது படம் தமிழில். 2 நடித்து முடிச்சிருக்கேன். 8 ரிலீஸ். நிறைய படங்களுக்கு அங்கேருந்து வேலை செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசும்போது கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. இந்த படத்துக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டைரக்டர் சார், சாம் சார். ஏன்னா நான் அவரை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இதுதான் கதை அப்படின்னு ஒரு லைனாக தான் சொன்னார். திருப்பியும் சந்திக்கலாம் அப்படின்னு திருப்பி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ 2-3 நாள் கழிச்சு திருப்பியும் கால் பண்ணி வர முடியுமான்னு கேட்டு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இந்த கதைக்கு, நான் ஃபுல் நரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கதை சொன்னார். கதை ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் இருந்தாலும் ப்ரொடியூசர்கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் யூ செட், நீங்கள் எல்லோரும் என்ன ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்களோ என் மேலே அது இன்டூ 10 times, 50 times, 100 times கொடுப்பேன். அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த். அவர் வந்து என்னோட பிரதர் மாதிரி. இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் டு டூ திஸ் ஃபிலிம். அவர் தான் என்னை சாம் சார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு பூஜை ஃபங்க்ஷன் தான். மீண்டும் உங்கள் எல்லாரையும் ப்ரெஸ் மீட், ஆடியோ லான்ச், படத்தோட சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ இன்னும் நிறைய படத்தை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தம்பி சக்தி வந்து வியாபாரங்களை பயங்கரமாக பேசி
எப்படி வந்து இன்றைய தமிழ் சினிமா சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்குன்றத அவர் வந்து நேரடியாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர். அதனால் அவருடைய வார்த்தைகள் என்பது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. குறிப்பாக ஒவ்வொரு சினிமாவும் வந்து வியாபாரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற இப்போ இலக்கணம். அதை வந்து சாம் நிச்சயமாக பண்ணுவார். ஏன்னா நீங்கள் அமீரன் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் தெரியும், எவன் கீழ்ப்படிய கற்றுக்கொள்கிறானோ அவன் தலைமை பொறுப்புக்கு வந்து விடுவான் அப்படின்னு ஒன்று, அந்த வாசகம் தான் முதல்ல இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு பணியாள் சாம் வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போதே ஒருத்தனுடைய நேர்மை தெரிஞ்சிடும். அந்த நேர்மை மூலமாக அவனுடைய வெற்றி உறுதியாகும். அதுதான் உண்மை. யார் யாரெல்லாம் இருக்கிற இடத்திற்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் வந்து வெற்றியை தொடாமல் அவங்க வாழ்க்கை முடியறதில்ல. அது சாமுக்கு இப்போ ஆர்வமாக இருக்குது. அது நிச்சயமாக வெற்றியில் முடியும். ஏன்னா வலிமை உள்ளது வாழும் என்பது என்னென்னா வலிமையானது கிடையாது, நேர்மையானது தான் வலிமையானது. நேர்மை தான் வலிமை. ஏன்னா அதை வந்து நம்ம நேரடி அர்த்தமாக வலிமைனா ரொம்ப இது உள்ளன்ற மாதிரி புரிஞ்சிக்கக்கூடாது. நேர்மை தான் வலிமை. வலிமை நிச்சயமாக வெற்றி பெறும். அண்ணன் கனி வந்து நாம் வந்து சினிமாவில் பார்க்குற மாபெரும் சிறந்த மனிதர்களில் கனி முக்கியமானவராக இருக்கார். அப்படி ஒரு கனிகிட்ட வந்திருக்கிற மிகச்சிறந்த கனியாக தான் இவரை நான் பார்க்குறேன். நான் என்னென்னா உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், சின்ன கதை தான். ஒட்டுன்னு ஒன்று, ஒட்டுன்னு நான் சின்ன வயசில் இருக்கும்போது தான் அந்த ஒட்டு மாங்காய் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது. அதனுடைய அறிவியல் தன்மை என்னன்னா, ஒரு பெரிய மாங்காய் இருக்கும், அது இனிப்பு கம்மியாக இருக்கும். ஒரு சின்ன மாங்காய் இருக்கும், அது இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒட்டு சேர்த்தோம்னா பெரிய மாங்காயும் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் ஒட்டு மாங்காயினுடைய ஒட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய அறிவியல் இதான். ஆனால் நீங்கள் நல்லா உள்டாவாக நினச்சி பாருங்க, அது சின்ன மாங்காவாயி இனிப்பு இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படி வாய்ப்பு இருக்குல்ல, ரெண்டு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அறிவியல் என்னன்னா முதல்ல தான் சொல்லுவாங்க பெரிய மாங்காவாக இருக்கும், இனிப்பு ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உள்டாவா அது வர்றதில்லை. ஏன் வர்றதில்லைன்னா எப்போதுமே வலிமை உள்ளது தான் சேரும். அதான் அறிவியல். பெரிய மாங்காய் இருக்கிறது மரத்தினுடைய சிறப்பு, அது சின்ன மாங்காய் மரத்தில் இனிப்பு சிறப்பு. அப்ப வலிமை உள்ளது தான் ஒன்று சேரும். நீங்க ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போர் வந்து சமாதானம் ஆகுதுன்னா ரெண்டு தளபதி தான் வந்து கை கொடுத்துக்குவானுங்களே ஒழிய போர் வீரர்கள் கை கொடுக்க மாட்டாங்க. அப்ப வலிமை உள்ளது எல்லாமே வாழ்ந்து கொண்டும் அது அது வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படி இப்போ வந்து ஐயா பாலச்சந்தர், அடுத்தது வந்து அண்ணன் அமீரன் வந்தாங்க, அடுத்தது கனி, அடுத்தது சாம், அப்படியே போயிட்டே இருக்கணும் இந்த இந்த தொடர்பு. ப்ரொடியூசர் வந்து மகேஷ் வந்து பள்ளியினுடைய ஒரு நடத்துனராக இருக்காரு. எப்போதுமே பள்ளியில் ஒரு ஒரு வருஷம் படிச்சுட்டா அதான் ஒரு 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 வருஷம்ன்றது தான் அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கான இது. அப்படி ஒரு ஒரு பள்ளியினுடைய ஒரு நடத்துனராக இருக்கிறதால இந்த ஒழுங்குமுறை கட்டுப்பாடு அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட இயற்கையாகவே இருக்கும். ஏன்னா வாதியார்ன்றவர் ஒரு கிளாஸ் நடத்துறவர், பள்ளியவே நடத்துறவர், பல வாதியார்களே நடத்தி ஆனவர். அப்படி மிகச்சிறந்த பயிற்சியோட இருக்கிறாரு. இந்த படத்தை நம்ம ரமணா சொன்ன மாதிரி மிகச்சிறந்த முறையில் ஆரம்பிக்கிற மாதிரியே முடிப்பார். அடுத்து நம்ம தம்பி தேவ் வந்திருக்காப்புல. தேவ் சிறந்த ஒரு கதாநாயகனாக ஒரு நிச்சயமாக வருவார். ஏன்னா பணிவு என்பது அதாவது கேரக்டர் தான். நீங்கள் என்ன திறமையாக இருந்தாலும் உங்களுடைய கேரக்டர் தான் மிகப்பெரிய இடத்துல அழைச்சிட்டு போவோம். இப்போ பத்திரிகையாளர் இருக்காங்கன்னா உங்களுடைய கேரக்டரை வந்து அவங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள பற்றி ரெண்டு வார்த்தை ஜாஸ்தியாகவே எழுதுவாங்க. அதே மாதிரி அந்த ஹீரோயினும் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம ஜீவாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு காமராஜர் ஞாபகம் வந்துடும். இப்போ இனிமேல் எனக்கு மனோபாலன் ஞாபகமும் வரும். என்ன அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதர் ஜீவாவுக்கு பேர், அந்த பேருக்கு தகுந்த மாதிரி சிலவங்களுக்கு தான் அமையும். அந்த மாபெரும் கம்யூனிஸ்ட் தலைவருடைய ஜீவாவை பேரை வச்சிருக்கிற ஜீவா, அது நான் எப்போ ஒரு 15 வருஷமா பார்க்குறேன்னா அதே போல இருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் ஜீவா. அவரும் நானும் சேர்ந்து நடிக்கிறேன்னு புதுசாக ஒன்று சொன்னார். அது என்ன படம்னு தெரிஞ்சுக்க. அமீர் அண்ணன் வேறு எப்போ அப்படி வேற நடக்குதாப்பா அது என்ன படம்னு கேட்டார். அது அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறேனே. நன்றி நன்றி நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதனுடைய கலைஞர்கள், இதில் இருக்கிற நடிகர்கள் மற்றும் இந்த படா கோபி
அவரு பயங்கரமா, அதாவது நிறைய பேர் இங்க வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவாங்க. இது வந்து ஒரு இல்ல இல்ல இல்ல, அதான் தன்னை தாழ்த்தி கொள்ளவன் எப்போதுமே உயர்த்தப்படுவான். எந்த திறமைசாலியும் தன்னை திறமைசாலின்னு சொல்றது இல்ல. 2000 நோட்டு, 1000 நோட்டு, 500 நோட்டை பையில வச்சிங்கன்னா சும்மா இருக்கும். 50 காசு 4 போட்டீங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப சின்னதுதான் சலசலப்பு ஏற்படுத்தும். கோபி வந்து அவர் இவ்வளவு கேவலம்ன்றது இவ்வளவு சிறப்பு. அவருக்கும் என்னுடைய நன்றி நன்றி நண்பா. ரமணாவை பத்தி விட்டேன் நான். என்னன்னா, அதாவது தயான்னு ஒரு படத்துல அவர் கோ டைரக்டர், நான் அசோசியேட் செந்தில் அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு பிரகாஷ் ராஜ் சார். என்னன்னா மோகன், அப்ப வந்து மோகன் ரமணன் மாதிரி ஒரு, அதாவது அவர் தான் டிசைனே பண்ணுவார் அந்த படத்தை. அதாவது அந்த திட்டமிடல மிகச்சிறந்த முறையில் அவர் திட்டமிடுவாரு. ஒரு லொகேஷன் பார்த்து முடிவு பண்ணுவாரு. அப்புறம் நானும் அண்ணனும் செந்தில் அண்ணனும் போவோம். போயிட்டு பார்ப்போம். செந்தில் அண்ணன் என்ன முடிவு வச்சிருந்தாரோ அந்த ஸ்கிரிப்ட்ல அதை அப்படியே பண்ணி தர்ற மிகச்சிறந்த ஒரு டிசைனரா இருந்தாரு. மோகன் வந்து திருமலைன்ற மிகப்பெரிய, அதாவது விஜய் சாருக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு மாபெரும் ஹிட் கொடுத்த ரமணா என்னுடைய நண்பர். அவரை ரொம்ப நீண்ட நாள் கழிச்சு இங்க சந்திக்கிறதுல என்னுடைய மகிழ்ச்சி. அதை அந்த அவருக்கு முக்கியமா இந்த படம் காரணம், சாம் காரணம், ப்ரொடியூசர் காரணம். அவங்களுக்கு என்னுடைய நன்றி. நீங்க வந்து ஏறி வந்து எனக்கு அடுத்த படம் நீங்க தாங்க அப்படி சொல்ற மாதிரி பார்த்தா, ஒரு 10 மார்க் கொஸ்டின் 4 லைன் விட்ட அப்புறம் சார் பேப்பரை கொடுங்க சார் திருப்பி எழுதி தரான்ற மாதிரி. ஐயோ போங்க, இருந்தாலும் பரவாயில்ல, டேரக்டருடைய மனசுல நான் இறங்கிட்டேன். அதான் தேங்க்யூ. அது மாதிரி சிவா சார் ரமணா அவர்களை பற்றி சொல்லும்போது நிஜமா பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய ஒரு பக்கம் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அடுத்தபடியாக நம்ம சொன்ன மாதிரி முக்கணி, இதயக்கணி, கனியிடம் இருந்த கனி, இவங்களெல்லாம் நான் எப்போ முதல்ல பார்க்குறேன் அப்படின்னா, எதுக்காக நான் சொல்றேன்னா, என்னுடைய ஆசான் வந்து சமுத்திரக்கனி தான். என்னை வந்து இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் முதல்ல எனக்கு வசனத்தை சொல்லி கொடுத்தவர் வந்து கனி சார் தான். நான் முதல்ல வந்து நடித்த படம் பொய், உதயகிரன் நான் எல்லாருமே அறிமுகமாக வரோம் அந்த திரைப்படத்தில். பட் அந்த திரைப்படம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால சரியா அது வந்து போகலை. பட் நான் திருப்பியும் வந்து சரி ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இப்படி என்னோட படம் வாய்ப்பு வர மாட்டேங்குதுன்னு இருக்கும்போது முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணவர் சாம் தான். இந்த மாதிரி டைரக்டர் உங்களை வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து போய் கனி சாரை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு கல்லூரி விழாவில் 2 பேரும் சந்திச்சிருக்கோம். இதே மாதிரி எப்படி அமீர் சார்கிட்ட வாய்ப்பு கேட்டனோ அதே மாதிரி மேடையில் அவர்கிட்டையும் வாய்ப்பு கேட்டேன். அவர் எனக்கு தரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். 6 மாதம் கழிச்சு தான் அந்த ஃபோன் வந்தது. இப்போ நான் போன உடனே அவர் சொன்ன முதல் லைன் தெரியுமா, கோபி வாங்க உங்களுக்கு 5 சீன் இருக்கு, 5 சீன் செம்ம கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு. என்னடா அது சொல்றாரு, கலாய்க்கிறாரா இல்லையா? சரி சார் அப்படின்னு சொல்லி நடிச்சேன். போராளி திரைப்படம். அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரிங்க 5 சினிமா கிளாப்ஸ், 5 சினிமா கிளாப்ஸ். அது இல்லாத கொசுறு கிளாப்ஸ் வர தூரத்துல எங்கேயோ அவுட்டர்ல நான் டைலாக் கேட்கும் சாந்தே அப்படின்னு, அதுக்கெல்லாம் கிளாப்ஸ், பயங்கர கிளாப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அந்த படத்துல நான் வந்து எனக்கு வந்து கேபி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி இருந்தாலும் இந்த படம் தான் எனக்கு ஒரு முதல் படம் மாதிரி. அப்போ எனக்கு அந்த டைலாக் ஒருங்கிணைக்கிறது, என் கூட வந்து நிறைய டேக் வாங்குவேன். அதெல்லாம் வந்து அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையா இருந்தது வந்து நண்பர் சாம் தான். ஸோ சாம் வந்து எப்படி கனி சார் என்கிட்ட சொல்லுவாருன்னா, இது மாதிரி உங்க நண்பர் ஏதாவது ஒன்று செய்கிறார் அப்படின்னா நீங்க தான் முதல்ல போய் நிற்கணும். இதுக்கு வந்து நேரமோ பணமோ அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கணும். உங்க நண்பர் ஒன்று பண்ணானா நீங்க போய் உறுதுணையா உங்களுடைய பங்கு அங்கே இருக்கணும் அப்படின்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துல ஒரு ஃபோன் பண்ணாரு, நேரம் வந்துட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, பேமெண்ட் ஒன்றும் பேசவே இல்லை. எனக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியாது, கொடுப்பாங்களானாலே தெரியாது. இவ்வளவு அன்புக்குனிய ஐயா வந்துருமா, பவுண்டு யூகே 100 rupees இஸ் 1 pound. என்ன உங்க ஃபேஸ் மாறுது, ப்ரொடியூசர் ஃபேஸ் மாறுது. நோ ஓகே ஓகே. சாம பத்தி சொல்லணும்னா மிக சிறந்த பயங்கரமான ஒரு டைமிங் சென்ஸ் உள்ளவர், ரொம்ப ஒரு நகைச்சுவையாளர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். கனிசாருடைய ரொம்ப ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அந்த மடியில் விழுந்த ஒரு இதய கனிதான். அதனால அவருடைய அந்த முதல் படைப்புக்கு நாங்களாம் பங்களிக்கணுன்றதுக்காக உரிமையோடு அந்த படத்துல நகைச்சுவை அவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் உரிமையோடு அந்த படத்துல நான் இருக்கிறேன். அதனால உங்களுடைய பெரிய கைத்தட்டல்களோடு உங்கள் அன்போடும் அவருக்கு வந்து இந்த கலைப்படைப்பு எல்லாமே வந்து ஒரு இயக்குனரா யாரா உங்க வீட்லயா சார் ஆள் செட்டப் பண்ணி கொடுங்க சார். யாருமா அது குரல் விட்டுதே, அக்காவா அம்மாவா ஒய்ஃபா?
அக்காவா? ஓகே, இன்னொரு குரல் கொடுங்க சாமுக்காக. ஆடாடா, என்ன குரல்! மியூசிக் டைரக்டர் கேக்குறீங்களா? பாத்துங்க, சொல்ல முடியாது. பாட்டு வச்சாலும் வச்சிருவோம் ஸ்டார்டிங்ல. ஓகே, வெல்கம் டு தி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வித் a great opening. எல்லாரும் உங்களுக்காக ஆசீர்வாதம் அன்பும் கைத்தட்டல்களோடு இங்க இருக்கு. நீங்க வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். இது ரொம்ப முக்கியமான மூமெண்ட் லைஃப்பில். நான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடித்து ஒரு டைரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு சொல்லும்போது அப்படியே ஹார்ட் பீட்லாம் எகிரும். ஏன்னா ரொம்ப டஃப் ஜாயின் பண்ணுறது. இன்ஸ்டியூட்டு அப்படிலாம் யாரும் இங்கே கண்டுக்க மாட்டாங்க. நீ எல்லாம் ஒர்க் பண்ணுவியா அப்படின்னு கண்டுப்பாங்க. ஸோ அமீர் சார் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணும்போது நான் வந்து இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ சார் வந்து எப்பயுமே சொல்கிறது மட்டும் தான் செய்வாங்க. இஸ் எ பர்ஃபெக்ஷனிஸ்ட். காம்ப்ரமைஸே வந்து லைஃப்லேயும் கிடையாது, ஃபிலிம் மேக்கிங்லேயும் கிடையாது. சொன்ன மாதிரி எனக்கு வந்து அதில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ண சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிவா சார் சொன்ன மாதிரி நான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணும்போது நான் பார்த்த முதல் போர்டு என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தேன், கீழ்ப்படியை கற்றுக்கொள், கட்டளையிடும் பணி உன்னை வந்து சேரும். இப்போ வரைக்கும் சார் சொன்ன தாரக மதத்தை மட்டும் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ சார். அமீர் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எனக்காக நீ வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா லைஃப்பில் வந்து ஒரு படம் நான் ஒர்க் பண்ணதே வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அதுலேருந்து நான் வந்து கணேஷ் சார்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன். கம்ப்ளீட்டாக கணேஷ் சார்கிட்ட எல்லா மூவிஸும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே ஒர்க் பண்ணேன். கணேஷ் சார் வந்து அண்ணன் சொல்கிறதா இல்லைனா அப்பான்னு சொல்கிறதா என்னன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். ஏய் வாடா அப்படின்னு கூப்பிட்டா, டேய் சாம் அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு பக்கத்தில் நிற்பேன். அந்தளவுக்கு ஒரு அமீர் சார் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருப்பேன்னா சார் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். ஸோ கணேஷ் சார் காலைல வந்து எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி அது வந்து பூஜை நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கணேஷ் சார். சசி சாரால் வர முடியல, அவங்க கோயில்பட்டியில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தந்த மகேஷ் செல்வராஜ் சார், என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராஜெக்ட், ஒரு படம், இது பின்னாடி பிஸ்னஸ்லாம் தாண்டி எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் என்ன தி பெஸ்ட் ப்ரூவ் பண்ண முடியுமோ அதுதான் வந்து அடுத்தடுத்து வந்து லைஃப்பில் ஒரு கரியராக அமையும் எனக்கு. ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரமணா சார் மிகப்பெரிய மென்டார். எப்போ போனாலும் பாசிட்டிவாக மட்டுமே வந்து பேசுவாங்க, பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். சக்திவேலன் சார், எங்களுக்கு பிஸ்னஸ் தெரியாது. ஸோ நீங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்து ஓடிடியில் எப்படி இருக்குது எல்லாமே வந்து டிப்ஸ் கொடுத்தீங்க. எல்லாருக்கையும் நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்டை வந்து முடித்து ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறதுக்கான எல்லா எஃபர்ட்டும் எடுக்கிறோம் சார் நாங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யர் லவ்லி ஸ்பீச் சார். சிவா சாருக்கு வந்து நான் வந்து ஃபோனில் தான் சொன்னேன். டேய் எப்போடா அப்படின்னு கேட்டார். சார் 10ஆம் தேதி 10 மணிக்கே சொன்னேன். நான் வந்துடுறேன்டா அப்படின்னாரு. இன்னைக்கு காலை ஃபோன் பண்ணார். தம்பி எத்தனை மணிடா அப்படின்னாரு. சார் கண்ணி சார் சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்காரு சார், சீக்கிரம் வாங்க சார்ங்க. அவ்வளோதான் நடந்துச்சு. ஸோ அவர் வந்து எவ்வளோ அஃபெக்ஷன் வைப்பாருன்றது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது சார், அதுக்கு அளவே கிடையாது. எனக்காக வந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். சொல்லி கொடுத்த பார்த்தியா. ஸோ தேவ் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரியில் வந்து இபிஆர் வந்து இப்போ நம்ம படத்தில் 3rd மூவியாக வந்து வெளி ப்ரொடக்ஷனில் நடிக்கிறாங்க. லீடாக தேவிகா ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. என்னுடைய நீண்ட கால நண்பர். நான் இண்டஸ்ட்ரிலாம் வரதுக்கு மாதிரி ஆரம்ப காலத்தில் அசினேட்டராக சுற்றிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நண்பர் அப்படின்னா ஜீவா. எனக்காக வந்து அவரே ஃபோன் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லி எனக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். முதல்ல பார்க்கும்போது காதல் கொண்டேன் குணால் மாதிரி இருப்பார், கட்டிங் செம்ம ஸ்டைலா. அப்போ ஒரு படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனார். அது என்ன நான் மறக்கவே இல்லை. இல்லை அதுக்குதான் இன்னைக்கு வந்திருக்கேன். அடுத்து அவருடைய இயக்கத்தில் நான் நடிக்கிறதுக்கு இந்த படத்தை ஒரு சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் இணைந்து பணியாற்றணும்னு இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக்கிறேன். மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் சார். தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் த டீம். கதை வந்து என்னுடைய 25 வருஷ நண்பர் ராம், அவருடைய ஸ்கிரிப்ட், அவருடைய ஸ்க்ரீன் பிளே. ஆக்சுவலாக இந்த மைக்கு அவர் பிடிச்சிருக்கோம், நான் பிடிச்சிருக்கேன். ஸோ மியூச்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணுறோம். டிஓபி டீம் எல்லாமே, மியூசிக் டைரக்டர், க்ரூ, காஸ்ட் எல்லாமே நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் தான் பண்ணுறோம். டைரக்டர் அப்படி இப்படிலாம் எதுவுமே இல்லை. வின் சுச்சுவேஷன் தான். மியூச்சுவலாக நீங்களாம் சேர்ந்து ஜெயிக்கலாம்,
நம்மளும் சேர்ந்து வின் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் நடத்தி கொண்டு போகிறோம். யோலோ யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்ற பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட தான் வந்து இந்த படத்தை அப்ரோச் பண்ணுறோம். இது கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ட்ரீட் கொடுக்கும், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். தேங்க்யூ மீடியா பீப்புள், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். மேடம் இருக்க எல்லா லெஜெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.